பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் எப்படி பண்ணுறது அண்ட் லீஃப் அண்ட் ஷார்ட்னஸ் எப்படி கொண்டு வருது என்னது சில்க் த்ரெட்ல நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத உங்களுக்கு நான் பார்க்குறேன். எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான். சொன்ன மாதிரி கொஞ்சம் நாள் ஃபுல்லாக ஃபேஷன் டிசைன் இதில் இறங்கிடும். ஸோ அதனால் வந்து இதில் லைவ் கொடுத்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், இதை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதில் கொடுத்து வந்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் டிசைனிங் போயிடலாம், இதில் வர முடியாது. ஸோ அப்போ வீடியோஸ் மட்டும் தான் நான் போட முடியும். ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், எப்பவுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். இப்போவும் சொல்ல பாருங்கள், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த சைடில் இருந்து தான் நம்ம வந்து எப்பயுமே எடுத்துக்கிட்டு அப்போ தான் அந்த ஸ்டெம்மோட ஒட்டின மாதிரி நம்மளுக்கு வரும், ஸ்டெம் கூடவே வர மாதிரி இருக்கும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்படி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே சுகர் பீட் 2 பீட்டாக தான் கொடுக்கணும். மீனராக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் 2 பீட்டாக கொடுத்து அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து போடுறப்போ நெருக்கமாக கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. நான் ஸ்டாண்டில் கால் பண்ணால் கொஞ்சம் கேப் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. அது ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே இப்போ பாருங்கள், நம்ம இங்கே இருக்கணும்னா நல்லா இங்கே கீழே கை பார்த்தீங்களா, இந்த டவுனில் நல்லா இப்படி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி உள்ளே விட்டு நீங்கள் இப்போ இது எடுக்கணும் பார்த்தீங்களா, இது நம்ம கொடுக்குறப்போ இப்படி கொடுக்குறோமா, இது நல்லா கொஞ்சம் இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்படி கொடுத்துரும். ஸ்டிச் போடுறது நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வச்சு நீங்கள் எண்டில் இப்படி கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் தள்ள மாதிரி நல்லா நெருக்கமாக வீடை நல்லா தள்ளி விட்டுட்டு மூவ் பண்ணிவிட்டு நல்லா தள்ளிட்டு பாருங்கள், நல்லா திக்னஸாக இருக்கா கேப் நம்ம பார்த்துட்டு நல்லா உள்ளே கற்றுக்குங்க. ஆனால் நீடில் மட்டும் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது ஹூக் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கொடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா பாருங்கள் ஸ்பேஸே இருக்காது. இப்போ நான் கொடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த ஸ்பேஸும் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் ஸ்டாண்ட்லேருந்து கழுத்தினாலுமே எந்த ஸ்பேஸ் இருக்காது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து போட்டுட்டே இருக்கீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அப்போ கிளாத் ரிமூவ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அதிலிருந்து கழட்டணும். நீங்கள் கழட்டி போட்டுருந்தீங்கன்னா அப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 2 ஸ்டாண்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அதான் பெஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது யாருக்கா சொல்லி கொடுக்கணுமோ இல்லை வேறு ஏதாவது 2 டிசைன் நீங்கள் போட்டுருக்கீங்கன்னா இது கழட்டி அதை போடுறது, அதை விட நீங்கள் இப்போ ஃபுல் ஸ்டாண்டுமே வாங்கினா தான் உங்களுக்கு ஆசையாக இருக்கும். இந்த இது மட்டும் வந்து பார்த்தீங்களா, அந்த நம்ம மேலே வர ஸ்டாண்ட் இதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து கம்மி ரேட்டில் தான் இருக்கும். 200 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் ப்ராப்ளம். எப்பவுமே எந்த ஒரு டிசைன் இன்னும் சொன்னால் கஸ்டமருக்கு போட ஆரம்பிச்சிங்கன்னா ஹெவி டிசைன்ஸ் இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக ஸ்டாண்டில் ரிமூவ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த டிசைனே வேறு மாதிரி வந்துடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நானுமே ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனை வந்து கொஞ்சம் அந்த கம்ப்ளீட் லுக் கொடுக்காம கொஞ்சம் அந்த இதில் இருந்து இந்த லைனில் இருந்து கொஞ்சம் விலகிற மாதிரி சைடாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது ஓகே. ஸோ அதை வந்து நம்ம திரும்பவும் அந்த கண்டிஷன் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் நம்ம லைன் மேலே போடுறோம். இன்கேஸ் அந்த மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கற்று வச்சுக்கிறது தான் எப்பவுமே நல்லது. ஒரு மேக்கப் இருந்தாலும் சரி, ஒரு ஃபேஷன் டிசைனிங் எதுவும் இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கற்று வச்சுக்கணும். அது எல்லா ஒரு ஃபீல்டுமே இருக்கணும். ஸோ அதுவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மிஸ்டேக் வந்து எல்லாருக்குமே வருது. ஹியூமன் நேச்சர் அது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மேபி நம்ம வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், தாட் அந்த மாதிரி இருக்கலாம். போடுறப்பமே ஏதாவது மிஸ்டேக் வந்துடலாம். இல்லை இப்போ ஃபேஷன் டிசைனிங் தான் மெஷர்மெண்ட் எடுத்து தப்பாக இருக்கலாம். அது இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு நம்ம லைன் போடுறது எதனா மிஸ்டேக் இருக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து கொடுத்துருவோம், இன்னொரு ஸ்லீவ் வந்து எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம எப்பவுமே எடுத்துட்டு அளவு போடுறப்போ அந்த ஸ்லீவும் சேமாக இருக்கும். நம்ம செக் பண்ணிக்கணும். முடிஞ்ச நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. எவ்வளோ பேஷன்ஸாக நம்ம அதெல்லாம் செக் பண்ணி பண்ணுறோமோ அவ்வளோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கும். ஸோ நமக்கு ஆர்டர்ஸுமே நல்லா வரும். ஸோ இதெல்லாம் ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த பெண்ட் வரப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப உங்களுக்கு அப்படியே வளைச்ச மாதிரி கொண்டு போகிறது. இந்த ஒரு ஸ்டேஜில் அப்படியே விடணும். இப்போ இந்த பீட் கொடுத்தோமா அவ்வளோ இங்கே விடணும். இன்னும் நம்ம இப்படி சுற்றுற மாதிரி கொண்டு வந்தோம்னா அந்த லுக் வந்து கம்ப்ளீட் லுக் நம்மளுக்கு வராது. அது வந்து ஜிக்ஸாக அந்த மாதிரி வந்துடும். எப்பயுமே இந்த ஸ்ப்ரிங் பண்ணுறப்போ அந்த கொஞ்சம் கேப்லேயே எங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ரோல் வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுவுமே ஒரு டிப் நோட் பண்ணி நான் நிறைய வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பீட் லாக் தான் கொடுக்குறேன். பீட் லாக் கொடுக்குறப்ப ஹெவி இதில் வச்சு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட் கரெக்டாக போய் செட் ஆகும். ஸோ அதனால் நான் துளிப் நீடில் யூஸ் பண்ணுவேன். நான் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி எப்போ சில்க் த்ரெட்டுக்கு நீங்கள் துளிப் நீடில் தான் யூஸ் பண்ண முடியும். அதில் தான் நல்லா வரும். பாருங்கள், இப்போ பீட் லாக் ஆகிடுச்சு. சரி, நீங்கள் நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ முடிஞ்சும் எதுவும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 லீஃபும் ஷார்ப்னஸோட நான் எப்படி கொண்டு வரேன் அப்படிங்கிறது ஷோ பண்ணுறேன். இல்லை இதை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜூம் பண்ணி தான் நான் ஷோ பண்ணி தந்துருக்கேன். இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் கீழே நான் பொறுமையாக தான் சொல்லிட்டு போயிருக்கேன். இப்போ லைவ் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மெகந்தி கிளாஸ் அண்ட் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் அண்ட் வந்து ஃபேஷன் டிசைனிங் இதில் மெகந்தி கிளாஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ். அண்ட் வந்து பெயிண்டிங் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுமே போட்டிருக்கேன். இது ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் அது ஒன்று தான். நான் எதுவுமே போடாமல் இருக்கேன். நான் ஆல்ரெடி அது ஒரு சேனலில் போட்டிருக்கேன். இப்போ நியூவாக எடுத்து போடலாம் அப்படின்றத நான் அதை போடாமல் இருக்கேன். ஸோ அதுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும். இப்படி 4 இதுவுமே மல்டிப்ளாக வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபேஷன் டிசைனிங் எல்லாருமே நீங்கள் வந்து போய் தான் கற்றுக்கணுன்றதுல கற்றுக்கோங்க. கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் வந்து டைம் இல்லைன்றப்போ நீங்கள் வீட்டிலேருந்து இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இதில் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை இப்போதைக்கு லேர்ன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் லெவல் வேணால் நீங்கள் வெளியே போய்ட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பாருங்கள், ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு 2 பீடாக கொடுங்க. அவசரப்பட்டு வந்து 3 பீடாக நல்லா கொடுத்துறாதீங்க. என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இல்லை, அந்த மிஸ்டேக் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம 3 பீடாக கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இந்த சில்க் த்ரெட் எல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அது இந்த இடத்துல கொண்டு போகிறப்போ இந்த பீட் வந்து ஜிக்ஸாக அப்படி போயிடும். நல்லா இருக்காது. அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். ஸோ அதனால் வந்து 2 பீடாக ட்ரை பண்ண நிறைய பேர் டைம் ஆகிடுது. இல்லை ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இது வந்து நம்ம 3 பீடாக கொடுத்தோம்னா ஒர்க் ஈஸியாக குயிக் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்லாம் வந்து அது பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை போய் சொல்லி கிடையாது. இப்போ பாருங்க, கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லா ஷார்ப்னஸ் வேணும். கண்டிப்பாக 2 பீட் விட்டு பண்ணுங்க. அந்த ஷார்ப்னஸ் கொடுத்தா தான் அந்த லீஃப் அழகாக இருக்கும். ஸோ ஒரு பீட் கொடுத்து பண்ணுவீங்க. ஒரு பீட் கொடுத்து பண்ணுறதுல அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 பீடாக கொடுத்து எடுங்க. இப்படி எடுத்துட்டு இப்போ இங்கேயும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இல்லை உள்ள தள்ள மாதிரி கொடுங்க. எப்பவுமே சொல்கிறது தான். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பீடாக கொடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எப்பவுமே அயன் நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பீட் அதிகமாக இருந்தால் இப்போ நம்ம இது வரைக்கும் இப்படி குடிச்ச மாதிரி போட்டு பண்ணோனாவே நம்மளுக்கு வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். எனக்கு பீட் கம்மியாக இருக்கிறதுனால இப்படி எடுத்துருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அயன் நெட்டில் எடுக்கிறோம். அது துளி பீடில் இந்த திக்னஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அவ்வளோ எடுக்க முடியாது. அது இல்லாமல் இப்படி பஞ்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ போச்சுனாவே அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா தெரியும். பண்ணி அதை முடிச்ச போய் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் லைட்டாக ஹோல்ஸ் தெரியும். ஆரி ஒர்க் போட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். அது இந்த நீடில் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் அந்த இருக்காது. ஏன்னா பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. ஸோ இது உள்ள நம்ம ஃபுல்லாகவே இப்படி பஞ்ச் பண்ணோம்னா கூட உண்மையாகாது. சேம் திக்னஸோட இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அயன் நெட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக அழகாக இருக்கும் பார்க்கவே. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த நீடில் விட மாட்டீங்க. அந்த துளி நீடில் விட்டு இந்த நீடில் தான் இதுதான் நம்ம பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் சில்க் த்ரெட் ட்ரை பண்ணுறது மட்டும் எப்பவுமே நீங்கள் வந்து துளி நீடில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து நீங்கள் இந்த நீடில் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து
கொஞ்சம் மாட்டி வந்து என்ன ஆகும்னா நூல் கட்டாக ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து எப்பவுமே துளி பின்னல் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. நான் ஸ்லோவாக தான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், எடுக்கிறோம், பஞ்ச் பண்ணுறோம், எடுக்கிறோம். பாருங்கள், ஆனால் கரெக்டாக வந்து நம்ம கேப் எல்லாம் போட்டுருக்கோம். ஏன் 2 பீட் தான் இருக்கும், 3 பீட் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், 2 பீட் தான் கொடுக்குறேன். இது லைவ் கொடுத்துருக்கேன், நான் ஸ்லோவாக தான் போட்டு கொடுத்துருக்கேன். பாருங்கள், அழகாக அந்த லீஃபு கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்க் த்ரெட் கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா சில்க் த்ரெட் வந்து என்னன்னா அந்த லீஃப் நம்ம லோடிங் கொடுக்குறது சில்க் த்ரெட்ன்றதுனால அந்த லுக் வந்து அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த சில்க் த்ரெட் கொடுக்குறோம். முந்தான கலர் அந்த கலர் வந்துருக்கனால இந்த கலர் கொடுக்குறோம். எப்பயுமே நீங்கள் முந்தான கலர் பார்த்து மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்பரண்ட் அந்த கிளாத்துக்கும் சில்க் த்ரெட்க்கும் ஏன்னா முந்தான கலர் மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்ட், அதாவது ஆப்போசிட் கலரில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா இருக்க மாதிரி ஆப்போசிட் கலர் இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக போடுவாங்க. அதெல்லாம் வந்து க்யூட்டாக இருக்கும். இதுலேயுமே பாருங்கள், இந்த கிளாத் வந்து பிங்க் கலர், வீடு கோல்டன் கலர், இது வந்து பிங்க் கலர், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. உங்களுக்கு இனிமேல் நம்ம வியர் பண்ணோம்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சில்க் த்ரெட் போட்டு கஷ்டப்பட்டு வீடியோ கொடுத்துருவாங்க. நானும் ஃபஸ்ட்டு வீட் கொடுத்துலாம் பார்த்தேன். பட் கஸ்டமர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சொன்னாங்க. நான் கொடுத்து பார்த்தேன், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் அதையும் நான் ட்ரை பண்ணி இப்படியே கொடுத்துட்டோம். ஸோ ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி எனக்கு கிளாஸஸ் கொடுத்தனால டைம் அதில் இருக்காது. ஸோ அதனால் இன்னொரு ஸ்லீவ் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இங்கே பீட் லாக் கொடுத்து போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீட் லாக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பார்க்குறப்ப பாருங்கள் அழகாக இருக்கும். லீஃப் திக்னஸாகவும் இருக்குது பாருங்கள். இந்த கேப் இல்லாமல் ஷார்ப்னஸும் பாருங்கள் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வேணால் லீஃப் கொடுக்குறேன், இல்லைனா இப்போ வந்து சில்க் த்ரெட் கொடுத்துறேன். பாருங்கள், இப்போ நம்ம எம்போஸ்டாக வரதுக்காக இந்த ஜர்தோஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த கலர் இதாக தான் பர்பிள் கலர் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கலர் கோல்டன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல எம்போஸ்டாக இருக்கா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அட் சேம் டைம் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம இந்த த்ரெட் கொடுக்கறதுக்கெல்லாம் துணி யூஸ் ஆகும். ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ஐ யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா வந்து இதுதான் உள்ளே போகும், உள்ள ஃபுல்லாக கொடுக்குறதுக்கு. இதில் வந்து போகாது. நான் சொன்ன டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். பாருங்கள், இதில் வந்து போகாது. பார்த்தீங்கன்னா இதில் தான் போகாது. ரொம்ப எடுத்திங்கன்னா இது வந்து ஒன் டைம் யூசேஜ், சிங்கிள் டைம் யூசேஜ் மாதிரி தான். கொஞ்சம் எடுத்திங்கன்னா அப்படி பிச்சுட்டு வந்துடும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். சரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், லைட்டாக அப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகிடும். ஸோ சிங்கிள் டைம் யூசேஜ் இது பார்த்து பண்ணிக்கோங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. வீட்டில் பார்ப்பாங்க இருந்தாலுமே நிறைய பேர் எடுத்து விளையாடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன். இது ஃபுல்லாகவே எல்லா லீஃப்மே சில்க் த்ரெட் லோடிங் தான் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு டிப்பும் சொல்கிறேன் உங்களுக்கு. சில்க் த்ரெட் சிக்காக இருக்கணும்னா இதனால் ஒரு பேண்ட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்து 2 சேர்த்து மாதிரி கொடுத்தா அப்போ சிக்காக மட்டும் சிக்காயிட்டு நம்ம நிறைய த்ரெட் வேஸ்ட் பண்ண வேண்டி வரும். இதுவுமே டிப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த ஐநர் யூஸ் பண்ண வேண்டி வரும் இங்கே. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இதுதான் துளி பின்னல் தான் நமக்கு ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். 2 த்ரெட்டுமே வரணும் பாருங்கள், 2 த்ரெட்டுமே வரணும். அப்போ நல்லாயிருக்கும். நிறைய பேர் சிங்கிள் த்ரெட் வச்சுமே லோடிங் கொடுப்பாங்க. ஆனால் அந்த லுக் இருக்காது. ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ 2 த்ரெட் ட்ரை பண்ணுங்கள். அப்போ மேபி நீங்கள் சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சிங்கிள் த்ரெட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ப்ரொசீஜர். அதுதான் அட்வைசபிளான ஒன்று. பாருங்கள், எடுத்துகிட்டு டபுள் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போது எதாவது பாருங்கள், நான் பொறுமையாக காட்டேன். உள்ள நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த துளி பின்னல் யூஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக இதை பஞ்ச் பண்ணி எடுத்து பாருங்கள். ஒரு டைம் நல்லா வரும், ஒரு டைம் வராது. ஸோ அதுக்காக தான் சொல்ல பாருங்கள். இப்போ பாருங்கள், சரி எடுத்துகிட்டு அவ்வளோதான் நம்ம நாட் போட்டுருந்தேன். ஆஸ் யூஷுவல் மாதிரி த்ரெட் எடுத்து பாருங்கள், அப்படியே இது உள்ள விட்டு இழுத்துட்டோன்னா நாட்டு விழுந்துடும். இப்போ பாருங்கள், சரி நாட்டு விழுந்துருச்சு. இப்போ நான் எப்படி லோடி கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டை நல்லா நாட் போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நல்லா பக்கத்தில் இருந்து எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபுல் லோடிங் வந்து கவரான மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு 2 த்ரெட் வருதான்னு பார்த்துக்கோங்க. கீழே நான் எப்பவுமே சொன்ன மாதிரி என்ன மாதிரி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வரும். இங்கே ஒரு இது ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச். இப்போது இந்த நீட்டில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி கொண்டு போயிட்டு இங்கே ஒரு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து அப்பில் ஒரு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சிக் ஆச்சுன்னா விட்டுட்டு பொறுமையாக எடுங்க. இப்போ பாருங்கள், இங்கே இருந்து எடுக்கிறோம், எண்ட் ஆகும். இங்கே ஒரு ஸ்டிச். இது வந்து அப்பில் கொண்டு போகிறப்போ இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் அப்பில் இது ஆப்போசிட் சைடில் நம்ம எடுத்து போகிறப்போ அப்பில் எல்லா ஸ்டிச் கொடுப்போம். நம்மளுக்கு சைடில் எடுத்து வரப்போ இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் டவுனில் ஒரு ஸ்டிச். பஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச், அப்பில் ஒரு ஸ்டிச். எப்பவுமே வீடுக்கு நல்லா ஓரத்தில் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் வந்து லோடிங் பண்ணியிருக்கிறது அழகாக இருக்கும். இல்லைனா ஒரு எம்டி ஸ்பேஸ் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் அகெயின் இங்கே ஒரு ஸ்டிச். அகெயின் ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம். இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் அப்பில் ஒரு ஸ்டிச். அகெயின் நம்ம பார்த்த மாதிரி கொண்டு வரோம். ஹூக் வந்து நம்மளே பார்த்த மாதிரி இருக்கும். இப்போது அண்ட் இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் டவுனில் இங்கே ஒரு ஸ்டிச். இப்போ ஹூக் வந்து ஆப்போசிட்டில் திரும்பணும், ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி இருக்கணும். இங்கே ஒரு ஸ்டிச். அட் த சேம் டைம் சில்க் த்ரெட் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் மட்டமாக இருந்தாலுமே கூட கரெக்டாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதை விட ஒரு ₹5 அப்படி தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து காஸ்ட்லியாக வாங்கிக்கோங்க. நான் வேணா பிராண்ட் நேம் கூட நான் உங்களுக்கு சொல்லிட்டு மறந்துட்டேன். மெட்டீரியல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிராண்ட் நேம் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாமே சுகர் பீட் கூட சிக்மான் இப்போ வருது, நல்லாயிருக்கும் சுகர் பீடு. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து நார்மலாக கொடுத்த அந்த சுகர் பீடை விட இந்த ஸ்லீவ் நான் கொடுத்துருக்கோ இந்த சிக்மா சுகர் பீட் வந்து நல்லாயிருக்கும், ஃபேட் ஆக மாட்டேங்குது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறப்ப அந்த பிராண்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. நம்ம ஆரி பண்ணுறவங்களுக்கு தெரியும், கஸ்டமருக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிக்மா பிராண்டில் வாங்கிக்கோங்க சுகர் பீட். அது பெஸ்ட்டாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா திரும்ப நம்ம அதை வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட்லியான இதுவாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கஸ்டமருமே உங்களுக்கு தேடி வருவாங்க. ஏன்னா நம்ம ஒர்க் முடிச்சிட்டோம், பைசா வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒர்க்குமே பண்ணாதீங்க. அது வந்து நம்ம பேர் தான் டேமேஜ் ஆகும். கஸ்டமர் உங்களை தேடி வரணும் ஏன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிராண்டடாக இப்போ இந்த இடத்துல எனக்கு சிக்காக அதெல்லாம் விட்டுட்டு அகைன் நம்ம எடுத்து அதை விட்டு நம்ம இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த த்ரெட் ஆகும் கட் ஆகிடும். அகைன் நம்ம வந்து ரொம்ப இங்கெல்லாம் கொண்டு போயிட்டு திரும்ப நம்ம விட்டு வர வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி சிக்காச்சுன்னா விட்டுட்டு அதுக்கப்புறமா பஞ்ச் பண்ணி பொறுமையாக எடுங்க. நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நல்ல த்ரெட்டை ஏதோ சிக்கா இருக்கு அப்படின்னு இப்படி இழுத்து பாருங்கள். லைட்டாக இழுத்துட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஒன்றுமே பார்க்கறது தான் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக வரும், அழகாக இருக்கும், பார்க்கவே ஃபேடும் ஆகாது. நீங்கள் சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டம் தான் பண்ணுறப்போ, ஆனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. நமக்கு ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை, அழகாக இருக்கும். இந்த பிகினர் ஸ்டேஜில் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஈவன் எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போக போக பாருங்கள் க்யூட்டாக வந்து அழகாக அப்படியே எடுக்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அழகாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. அதே தான் எடுக்கிறோம், மேலே ஒரு பஞ்சு கொடுக்குறோம், நல்லா நீடு இந்த பீட் பக்கத்தில் கொடுக்குறோம், பீட் பக்கத்தில் தான் எடுத்து கொடுத்துட்டு வரோம். இன்கேஸ் என்ன சிக்காச்சுன்னா விட்டுட்டு பொறுமையாக அப்படி விட்டுட்டு அகைன் நல்லா எடுங்க. நிறைய பேர் வீடியோவில் மிஸ்டேக் ஆகுது காட்ட மாட்டாங்க, பட் நான் மிஸ்டேக் ஆகுது ஷோ பண்ணி தான் போவேன். ஏன்னா வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு ஸோ இப்படியெல்லாம் மிஸ்டேக் ஆகுமா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்குமே இப்படிலாம் மிஸ்டேக் ஆகுது அப்படின்றத போட்டுமே தான் நான் ஷோ பண்ணி பாருங்கள். எடுத்துட்டு நல்லா பஞ்ச் பண்ணி எடுங்க, அழகாக வரும். இப்போது அந்த சிக்கானது போயிடும், இப்போ நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் யூஷுவல் கொஞ்சம் சிக்காக திரும்பவும் பொறுமையாக எடுங்க, பொறுமையாக எடுத்தோன்னு தான் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக எடுக்கிறப்ப அழகாக வரும். இப்போது ஆக்சுவலி நம்ம இந்த ஒரு பஞ்சம் கொடுக்குறோம், அதே திக்னஸ் வந்துருச்சு நிறையவே. ஸோ நம்ம வந்து இந்த லேயரோட ஸ்டாப் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கேப் எந்த அளவுக்கு முடியுமோ ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த லைட்டாக கேப் இருக்குது. ஸோ இதையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி வந்து நான் நாட் போட்டுலாம் பார்க்குறேன். பாருங்கள் இந்த இடத்துல நாட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துடுறோம், அண்ட் வந்து இன்னொரு இதுவும் போட்டு எடுத்துட்டு நாட் கொடுக்குறேன். பாருங்கள் 2 த்ரெட் இருக்கா, இது உள்ள நம்ம நான் பெருசாகவே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ள இப்போது நம்ம எப்பயும் போல தான் நம்ம மற்ற வீடு லாக் பண்ணுற இந்த த்ரெட் லாக் வச்சு நம்ம லாக் பண்ணுறது எப்படியும் அதே மாதிரி தான். சிஸ்டரில் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். இது உள்ளே விட்டு இன்னொரு த்ரெட் எடுக்கிறோம், இது உள்ளே இருந்து எடுத்துகிட்டு அதை அகைன் இது உள்ளே இருந்து அதை கொடுத்து அந்த த்ரெட் எடுத்தோம்னா அவ்வளோதான் லாக் ஆகிடும். இந்த லாக் வந்து நம்ம தெரியாத அளவுக்கு கொடுக்கணும். பாருங்கள் கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இன்கேஸ் இருந்தது த்ரெட்டு இந்த நீட்டில் வந்து உள் பக்கமாக பேக் சைடு விட்டு இப்படி எடுத்து இது இழுத்துட்டிங்கன்னா முடிச்சிடும், அப்போது தெரியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போது சரி த்ரெட்டை கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் வச்சு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப அப்படியே கட் பண்ணிட்டா நல்லா ரொம்ப பெருசாக அடிச்சாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை லாக் பண்ண போகும். இந்த இடத்துல லாக் பண்ண போகும். நல்லா வீடு பக்கத்தில் வீட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. 2 த்ரெட் வருதா பாருங்கள். ஏன்னா ஒரு த்ரெட் கூட வந்துடும், சிங்கிள் டைம் யூஸ் தடுப்பு. ஸோ பார்த்து எடுங்க. பாருங்கள் எடுத்து இப்போ நம்ம இதை லாக் பண்ணிக்கிறோம். இதே நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்துமே இந்த இடத்துல பண்ணலாம். பைப்பிங் த்ரெட் வந்து நீங்கள் த்ரெட் போட்டு லாக் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் ஜாம் அப்ளை பண்ணி ஸ்டிக்கும் பண்ணிடலாம். இந்த இடத்துல பைப்பிங் த்ரெட் கொடுத்தோம்னா இன்னும் எம்போஸ்டாக வரும், அழகாக மேலே தூக்கின மாதிரி எம்போஸ்டாக வரும். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ஒயிட் கலர் அந்த த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து அந்த எம்போஸ்டான அந்த சில்க் த்ரெட் நம்ம எம்போஸ்டாக கொடுக்கணும். நல்லா கொஞ்சம் தெரிஞ்சதுனாலும் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லா தூக்கின மாதிரி இருக்கணும்னா நீங்கள் பைப்பிங் த்ரெட் கொடுங்க, அழகாக இருக்கும், அதுவுமே அழகாக இருக்கும். நான் அது ஒரே ஒரு லீஃபுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ மாதிரி சும்மா ஒரு கிளாத்தில் நான் போட்டு என்னோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா என்னோட வீடியோ எல்லாம் எதுவும் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அப்படி முடிஞ்சால் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். அட் சேம் டைம் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜுமே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயுமே உங்களுக்கு இது எல்லாமே லைவ் வரும். ஸோ அதுலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த அயன் நெட்டில் யூஸ் ஆகுது, துளிப் நெட்டில் தான். அயன் நெட்டில் கொஞ்சம் சிக்காகும், அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு சிக்காகும், பிகினராக இருக்கவங்க ட்ரை பண்ணாதீங்க, துளிப் நெட்டில் தான் ட்ரை பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்துகிட்டு த்ரெட்டை இப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போகிறோம். அப்புறம் நீங்கள் போட உங்களுக்கு அழகாக வந்துடும். அந்த சில்க் பயமே வராது. ஃபஸ்ட்டில் போட்டவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும். அப்புறம் அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு அழகாக வளர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு பைக் ரைட் பண்ண கற்றுக்கிறோம், ஒரு கார் ரைட் பண்ண கற்றுக்கிறோம், அப்போ வந்து நமக்கு எப்படி ஃபர்ஸ்ட்டில் பயம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி வந்துட்டுன்னு சொல்கிறோமோ, ஸோ அதே மாதிரி சில்க் த்ரெட்டுமே நல்லா வந்துடும் அழகாக. பாருங்கள் அந்த 2 த்ரெட்டையும் கரெக்டாக உள்ள நிலைக்கு எடுத்துக்கோங்க. இப்படி 2 த்ரெட்டும் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் ஒரு ஸ்டிச் இப்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போங்க. ஆப்போசிட்டில் கொண்டு போங்க. இப்போது இங்கே ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு ஸ்டிச். நல்லா வீடு பக்கத்தில் கொடுங்க லோடிங் எப்பயுமே, அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைனா ஸ்பேஸ் வந்துடும், அழகாக இருக்காது. இப்போ இந்த ஒரு ஸ்டிச் அப்புறம் ஸ்டிச் இதையும் கொண்டு போகிறோம். எதனா சிக்காச்சுன்னா பொறுமையாக பண்ணுங்கள், விட்டுட்டு பொறுமையாக எடுங்க. சம்டைம்ஸ் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்குமே சில்க் கொஞ்சம் சிக்காக தான் செய்யும். வீடியோ எடுக்கிறப்ப அதை கட் பண்ணிடுவாங்க, அப்படி கிடையாது. நம்மளுக்கு அப்படியே தான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஆக மாதிரியே தான் ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பஞ்ச் பண்ணிக்கோங்க, எடுங்க, அழகாக வரும். நெக் கொடுங்க, ஆப்போசிட்டில் பண்ணுங்க. ஆக்சுவலாக சொல்லலாம் வீடியோ எடுக்கிறப்ப நம்ம அந்த மூடி இருக்கிறதுனாலே நமக்கு சம்டைம்ஸ் நிறைய மிஸ்டேக் வர மாதிரியே தான் தெரியும். வீடியோ எடுக்காமல் நம்ம நார்மலாக போட்டோம்னா அழகாக வந்துடும். வீடியோக்காக போடுறப்போ சம் மிஸ்டேக்ஸ் ஆகுது. அது ஏன்னு தெரியல, நர்வஸாக இருக்குமா இல்லை மேபி அது என்ன ரீசன்ஸ் இல்லை, நிறைய தடவை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சிக் ஆகுது, விட்டுடுறோம். அப்படின்னு நான் எடுக்கிறேன். அந்த டூ த்ரெட்டுமே வரணும், அவ்வளோதான், ஒன்றும் ஆகாது. எடுத்துகிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்சம் லாங்காகவும் வச்சுப்போம் ஸ்டாண்ட் நம்ம கிட்ட இருந்து. அதுவே நம்ம இப்போ வீடியோ இல்லாமல் போட்டு பக்கத்தில் வச்சுப்போம், குயிக்காக போடுவோம், நல்லாவும் வந்துடும். வீடியோ எடுக்கிறப்ப வீடியோ நல்லா வருதான்னு பார்ப்போம், உங்களுக்கு அது நல்லா ஷோ ஆகுதான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கனால சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் வரும். பாருங்கள் இப்போது இங்கே ஒரு பஞ்ச், இங்கே ஒரு பஞ்ச். இப்போ இது கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் மற்ற லீஃப் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ஈஸியாகவே ஃபில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் லீஃப் எப்பயுமே சேம் அக்யூரேட்டாக வரும்லாம் நம்ம பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் ஒரு லீஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ஒரு லீஃப் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தோம்னா அது ஒன்றும் தெரியாது. சம் மிஸ்டேக்ஸ் சின்ன மிஸ்டேக்ஸ் ஆகணும், என்ன தான் பர்ஃபெக்டாக பண்ணாலுமே அதெல்லாம் பரவாயில்ல. விட்டுட்டு நெக்ஸ்ட் ஃபர்தர் அந்த அதுக்காக ரொம்ப மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இதாக வரதை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ எடுத்துகிட்டு அங்கே அப்பில் போயிட்டு த்ரெட் எடுத்து உங்கள் பக்கம் நாட் போட்டு த்ரெட் எடுங்க, கீழே பஞ்ச் பண்ணுறோம் அண்ட் டவுன் பஞ்ச். இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் கொண்டு போகிறோம். இங்கே ஒரு பஞ்ச், இப்போ அப்பில் ஒரு பஞ்ச், ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்பில் ஒரு பஞ்ச் பண்ணுவோம். அதுவே நம்மளுக்கு அக்கார்டிங் டு நம்ம டைரெக்ஷனை கொண்டு வரப்போ இங்கே ஒரு பஞ்ச், டவுன் ஒரு பஞ்ச் பண்ணுவோம். அதே நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம கொண்டு போகிறப்போ அப்பில் ஒரு பஞ்ச், நம்மளுக்கு ஏற்ற டைரெக்ஷனில் கொண்டு வரப்போ டவுன் ஒரு பஞ்ச். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்போ அப்பில் ஒரு பஞ்ச், நம்மளுக்கான டைரெக்ஷன் கொண்டு வரப்போ டவுன் ஒரு பஞ்ச்.
ஏன்னா ஸ்டார்டிங் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி சின்னதாக ஒரு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நம்ம டேரக்ஷனாக வரப்போ டவுனில் கொண்டு போகணும் ஒரு ஸ்டிச்சை, அதுவே நம்மளுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் வரப்போ அப்ளை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு மெமரியில் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் இப்படி வருமா அப்படி வருமான்ட்டு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே எடுக்கிறோம், த்ரெட்டை கொண்டு வரோம், நம்ம பக்கம் பார்த்த மாதிரி எடுக்கிறோம், நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வரைக்கும் டவுனில் ஒரு ஸ்டிச், ஆப்போசிட் சைடில் போகிறப்போ அப்ளை ஒரு ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாட் போட்டுறேன் நான் த்ரெட் எடுத்து பாருங்கள். நிறைய பேருக்கு நாட் போட்டது தெரியாது சொல்லுங்கள். இப்படி 2 த்ரெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்து பாருங்கள். இந்த த்ரெட்டை எடுத்துட்டு இது உள்ள இப்போது இதை விட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நாட் எடுத்தோம் பாருங்கள். அவ்வளோதான் நாட்டு. ஒன் மோர் டைம் தான் உங்களுக்கு ஒரு வாட்டி ஷோ பண்ணுறேன் பாருங்கள். த்ரெட் எடுத்தோம், அகைன் நம்ம திரும்பவும் உள்ளேருந்து இன்னொரு த்ரெட் எடுக்கிறோம். இப்போ இந்த த்ரெட்டு இந்த உள்ள இப்போ எடுத்து அந்த த்ரெட்லேருந்து விட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு இழுக்கிறோம். இழுத்துட்டோம்னா அவ்வளோதான், நாட்டு வந்துடும். லைட்டாக அந்த த்ரெட் தெரிஞ்சதுன்னா இப்போ பாருங்கள், இப்படி உள்ள விட்டு அது கூட தெரியல போயிடுச்சு. அப்படி இன்கேஸ் தெரிஞ்சதுன்னா உள்ள விட்டு இழுத்துட்டிங்கன்னா நீடில் லைட்டாக அப்படி உள்ள பஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த த்ரெட்டை இழுத்துட்டோம்னா அந்த த்ரெட்டை ஹூக்கில் வச்சு இழுத்துட்டோம்னா அவ்வளோதான். அந்த மேலே தெரியல த்ரெட்டு ஒன்றும் தெரியாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீஃபுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த லீஃப் பண்ணிடலாம். டைம் இருக்காது. சேம் அதே மாதிரி ஜர்கோசியை கட் பண்ணிக்கிறோம். இந்த நீடில் பஞ்ச் பண்ணிக்கிறோம். த்ரெட் எடுக்கிறோம் பாருங்கள். நல்லா வீட்டுக்கு உள்ளே விட்டு த்ரெட் எடுங்க. எடுத்துட்டு பாருங்கள், பொறுமையாக எடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பொறுமையாக இந்த ஜர்தோசியை அது உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு இப்போது இந்த எண்டில் கரெக்டாக கொடுத்து பஞ்ச் பண்ணி நாட் போட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாட் போட்டுருவோம். இந்த நாட்டும் எல்லாம் பார்த்துக்கோங்க. சேம் அதே மாதிரி நாட் போடுவோம். இங்கேயும் நாட் தெரியும் வந்து நான் ஷோ பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். உள்ளே எடுத்துட்டு இது உள்ளே வந்து இதை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். சில்க் நான் ஜூம் பண்ணி ஷோ பண்ணுறேன். இப்போ இதை கொடுத்தோம். இப்போ வந்து சில்க் கொடுத்துருவோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே எடுக்கிறோம். எடுத்துட்டு ஆக்சுவலாக எனக்கு டைம் கொஞ்சம் போது. ஸோ ஃபாஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் பாருங்கள். அதை எடுத்துட்டு இங்கே அப்பில் டவுனில் இப்போ நம்ம சைடு வரப்போ டவுனில் இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்து போய்ட்டு இங்கே ஒன்று கொடுத்து இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்பில் ஒரு ஸ்டிச் கொடுத்து இப்போ நம்மளுக்கான டைரக்ஷனில் கொண்டு வரப்போ இங்கே ஒரு டவுனில் தான் ஒரு ஸ்டிச் போகும் பாருங்கள். டவுனில் கொடுத்தோம், எடுக்கிறோம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான். நான் உங்களுக்கு நிறைய போட்டு காமிச்சிட்டேன். இதை கொஞ்சம் பாதியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அதோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஆப்போசிட்டில் அப்பில் கொடுக்குறோம். நம்ம டைரக்ஷனில் கொண்டு வரோம். இங்கே கொடுக்குறோம். டவுனில் ஒரு ஸ்டிச் ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு போகிறோம். இங்கே கொடுக்குறோம். இப்போ அப்பில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். நம்மளுக்கு கொண்டு வரோம். ஒன் டவுனில் நம்மளுக்கு அக்கார்டிங் டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரப்போ டவுனில் கொடுக்குறோம். அது நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறப்போ அப்பில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அகைன் நம்ம கொண்டு வரோம் ஒரு ஸ்டிச் டவுனில் ஒரு ஸ்டிச். நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகிறோம். சிக்காச்சுன்னா கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு பொறுமையாகவே பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் சிக்காவது விட்டுட்டேன் பாருங்கள். 2 த்ரெட்டுக்குள்ளேயும் நீங்கள் விட்டுருங்க பாருங்கள். விட்டுரும் ஒரு பஞ்ச் டவுன் பஞ்ச். உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகிறோம். அப்பில் ஒரு பஞ்ச் வரும். இங்கே ஒரு பஞ்ச் டவுனில் ஒரு பஞ்ச். ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகிறோம். இங்கே ஒரு பஞ்ச் அப்பில் ஒரு பஞ்ச். அக்கார்டிங் டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரோம். டவுனில் ஒரு பஞ்ச். நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகிறோம். இங்கே ஒரு பஞ்ச் இங்கே ஒரு பஞ்ச் கொண்டு வரோம். இங்கே ஒரு பஞ்ச் டவுனில் ஒரு பஞ்ச். அகெயின் நம்ம டைரக்ஷனில் கொண்டு வரோம். இங்கே ஒரு பஞ்ச் டவுனில் ஒரு பஞ்ச் கொடுக்குறோம். இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு சிக்காச்சுன்னா வச்சுங்க. விட்டுட்டு பொறுமையாக இருங்க. இப்போது ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். இங்கே ஒரு பஞ்ச். இப்போது அப்பில் ஒரு பஞ்ச். நம்மளை பார்த்து மாத்திரம் கொண்டு வரோம். இங்கே ஒரு பஞ்ச் டவுனில் ஒரு பஞ்ச். இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகிறோம். இங்கே ஒரு பஞ்ச் தென் அப்பில் ஒரு பஞ்ச். தென் இங்கே ஒரு பஞ்ச் அப்படி கேப் இல்லாத மாதிரி கொடுங்க. வீட்டில் கேப்பே கொடுக்கக்கூடாது. நம்ம லோட் பண்ணிக்கிற அந்த இது மட்டும் தான் தெரியணும். இந்த ஸ்பேஸே தெரியக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கிளாத் அந்த க்ரீன் கலரே எனக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த வீடு நடுவில் நம்ம கொடுத்து எடுத்துணும். த்ரெட்டை ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு போகிறோம். அப்பில் ஒரு பஞ்ச் கொடுக்குறோம். பொறுமையாக பண்ணுங்கள். எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கது எல்லாமே பொறுமையாக தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம கேஃபே தெரியக்கூடாத அளவுக்கு நீங்கள் த்ரெட்டை கொடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இந்த ஒரு கேப் இருந்தால் நீங்கள் கொண்டு போய்ட்டு அப்பில் கொண்டு கொடுத்துருங்க. நீங்கள் பக்கத்துலேயே கேப் இருந்தால் என்ன பண்ணுறீங்க இப்போதும் கொண்டு கொடுத்துருங்க. சிக்காச்சுன்னா வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒன் கொண்டு போகிறோம். எனக்கு கேப் ஃபுல்லாக ஆகிடுது. இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு வரேன். இப்போது கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நாட் போடுறேன். நாட்டுமே நான் உங்களுக்கு ஸ்லோவாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நான் சோனி டைம்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த ஒரு நாட்டுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். எடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிறோம். எனக்கு உள்ளே விட்டு இன்னொரு த்ரெட் எடுக்கிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 லேயர் இருக்குது. இது உள்ளே இருந்து